நூல் அறிமுக உரையை வழங்குவதற்காக ஆசிரியர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், விமர்சகர் மற்றும் சமூக ஆர்வலர் திருமதி ஸ்ரீரஞ்சனி விஜேந்திரா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்க உள்ளேன். It is my honor to next welcome teacher from the Toronto District School Board, OCCI accredited community interpreter and translator, book reviewer, critique, and community activist, Mrs. Sriranjani Vijayendra, to present an introductory speech regarding the Oruthi novel being released today. Please put your hands together and welcome Mrs. Sriranjani Vijayendra to the stage. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பேச்சாளர் பெருமக்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது. மிக்க நன்றி. என்றபடியால் நான் எழுதி வச்சுத்தான் வாசிக்க போறேன். மீண்டும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எழுத்தாளர் சபிதாவை நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் இந்த நூல் நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என என்னை புதன்கிழமை சுதாகர் அழைத்த போது என்னால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. அவர் அழைத்த விதம் அப்படியானதாக இருந்தது. அதற்காக முதலில் PS சுதாகரனுக்கு மீண்டும் என் மனமார்ந்த நன்றி. டொரண்டோவில் 2019 ஆண்டு திரையிடப்பட்டிருந்த ஒருத்தி என்ற திரைப்படத்தின் மூலக்கதை இன்று சில மாற்றங்களுடன் சபிதாவின் எழுத்தில் ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது. 19 அத்தியாயங்களுடன் 46 பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கும் இந்த நூலை ஒருத்தி திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான PS சுதாகரன் அவரின் தந்தை மறைந்த 10வது ஆண்டின் நினைவாக நேஷன் லைட் மீடியா இங்க் ஊடாக பிரசித்திருக்கிறார். எழுத்து, பிரசுரம் ஆகிய ரெண்டுமே முதல் முயற்சியாக அமைந்திருக்கின்றன. ஒருத்தி திரைப்படத்தின் 2வது பாகம் வெளிவந்திருந்த போது நான் இந்த நாட்டில் இருக்கவில்லை. ஆனால் முதலாம் பாகத்தை திரையில் பார்த்திருந்தேன். அது பற்றிய எனது விமர்சனத்தின் முடிவில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்பட்ட போதும் மனதை தளரவிடாமல் எதிர்த்தோடி தலை நிமிர்ந்து வாழும் ஒரு பெண்ணாக இந்த திரைப்பட கதாநாயகியின் கதையை சுதாகரன் நிறைவு செய்திருப்பது சிறப்பாக இருக்கிறது. ஏமாற்றப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை, இளம் பெண்களுக்கு தைரியத்தை ஒருத்தி நிச்சயமாக கொடுப்பாள். பாராட்டுகள் சுதாகர் என எழுதியிருந்தேன். அதுவே படத்தின் வெற்றிக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். அதே விடயம்தான் ஒருத்தியை எழுத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை சபிதாவுக்கும் கொடுத்திருந்தது என அறிகிறேன். 2 மாதங்களுக்கு முன்பே ஊடகங்களில் இந்த நூல் வெளியீடு பற்றிய அறிவித்தல்களை கண்டேன். மாணவர்களுடன் தொடர்புள்ளவள் என்ற முறையில் எனக்கு அது மகிழ்ச்சியை தந்தது. எங்களின் கதைகளை அவர்கள் வாசித்து அறியக்கூடிய விதத்தில் எங்களிடம் புத்தகங்கள் அதிகம் இல்லை. அவர்கள் பார்க்கின்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், வாசிக்கிற புத்தகங்களில் வெறும் கதாபாத்திரங்கள் எதுவும் அவர்களை ஒத்தவர்களாகவோ அல்லது அந்த பாத்திரங்களின் அனுபவங்கள் எங்களுடைய பிள்ளைகளின் அனுபவங்களாகவோ பொதுவாக இருப்பதில்லை. எனவே இப்படியான புத்தகங்களை எழுதும் வல்லமை பெற்ற சபிதா போன்றோர் இவற்றை தொடர்ந்து செய்ய வேண்டும். எங்களின் பிள்ளைகள் தங்களுடைய அடையாளத்தை இனம் காணுகிற ஒரு கண்ணாடியாக இப்படியான புத்தகங்கள் இருக்கும். அதே வேளையில் ஏனைய இனத்தவர்கள் எங்களை அறிவதற்கான ஒரு ஜன்னலாகவும் அவை அமையும். எழுத்தில் விபரிப்பும் உணர்ச்சியும் கலந்திருக்கும் போது சிறுவர்களின் மனதில் அவை இலகுவாக பதிந்துவிடும். அவ்வகையில் எங்களின் கலாச்சார விழுமியங்களை கடத்துவதும் சுலபமாக அமையலாம். ஒருத்தி படத்தின் முதல் பாகத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் குறிப்பிடத்தக்க விதத்தில் சபிதா இதில் மாற்றியிருக்கிறார். பாத்திரங்களின் உணர்வுகளை
நாங்களும் உணரக்கூடிய வகையிலும் அவர்களுடன் ஒரேமித்து பயணம் செய்யக்கூடிய வகையிலும் உண்மை தன்மை உள்ளதாக ஆரம்பம் இருக்க வேண்டும் என்பர். இதில் ஒரு பெண் பருவமடையும் போது உணரும் உணர்வுகள் மிகவும் மிகைப்பட்டிருப்பதாக ஒரு பெண்ணாகவும் தாயாகவும் நான் உணர்ந்ததால் அது என்னை எழுத்துடன் ஒன்ற விடாமல் தர்க்க ரீதியாக சிந்திக்க வைத்தது. கதையின் முடிவில் எந்த உதவியுமின்றி தானாகவே தன்னை உயர்நிலைக்கு கொண்டு வரும் ஒரு பெண்ணாக கதாநாயகி மாற்றப்பட்டிருக்கிறார். ஆணில் தங்கியிராமல் முன்னேறுவது என்ற எண்ணக்கரு எழுத்தாளருக்கு பிடித்திருக்கிறது என்பது தெரிகிறது. ஆனால் கதாநாயகியின் முக்கிய உறவுகளான தம்பி, கணவர், காதலித்தவர் என எல்லோருமே முற்றாக கெட்டவர்கள் அல்லது நல்லவர்கள் இல்லை என காட்டப்பட்டிருப்பதால் பிரதிபலன் எதிர்பாராமல் உதவும் ஒரு ஆண் இருந்திருந்தாலும் பிரச்சனை இருந்திருக்காது. எல்லாவற்றையும் பகிரக்கூடியவர்களாக நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதும் உதவி கேட்பதற்கும் பலம் தேவை என்பதும் கவனிக்கத்தக்கது. இருப்பினும் அந்த முடிவு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விடயமே. உமன் பவர் என்றும் சொல்லலாம். புத்தகங்கள் திரைப்படங்கள் ஆகும்போது எங்களின் கற்பனையில் அதுவரை இருந்த பாத்திரங்களையும் சூழலையும் திரைப்படங்களில் எங்களால் காண முடிவதில்லை. அவ்வாறே ஜீவன் ராம் காட்டியிருந்த மனம் கவரும் சூழல்களையும் நடிகர்கள் கொண்டு வந்திருந்த உருக்கத்தையும் இந்த நூலினால் கடத்த முடியவில்லை. அரசி என்ற பாத்திரம் தன் பார்வையில் தன் வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு கூறுவதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. திரைப்படத்தில் காட்ட முடியாத மென் உணர்வுகளை எழுத்தில் சிறப்பாக படம் பிடிக்கலாம் என்பதால் அரசியின் வாழ்க்கை பற்றிய அரசியின் எதிர்வினைகளை நூலில் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம் என நான் நினைத்தேன். அத்துடன் சில வசன பிழைகள் மற்ற கருத்து பிழைகளும் இருந்தன. மேலும் அடிக்கடி பொதுமைப்படுத்தல்கள் வருகின்றன. உதாரணத்துக்கு நேரம் கெட்ட நேரம் வீட்டுக்கு வருவதும் பாடசாலைக்கு போகாமல் விடுவதும் ஒரு கலாச்சாரத்தின் பழக்கம் என பொதுமைப்படுத்த முடியாது. நூலின் மொழிநடை மிகவும் இலகுவானதாக இருப்பதால் இளம் மாணவர்களுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என நினைக்கிறேன். அப்படியானால் விடயம் சற்று கனதியாக இருப்பதால் பெற்றோருடன் சேர்ந்து வாசிப்பது பொருத்தமாக இருக்கலாம். அத்துடன் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி பெற்றோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களும் இந்த கதையில் உள்ளன. எழுதுவதற்கு திறமை மட்டுமல்ல, பொறுமையும் தேவை, நேரமும் தேவை. அந்த நேரத்தில் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதோ நண்பர்களுடன் சுற்றி திரிவதோ இலேசு. அதனால்தான் எழுத்து ஒரு தவம் என்று சொல்வர். எனவே அந்த நேரங்களை பயனுள்ளதாக்குவதற்கு மேலும் முயற்சிக்கும்படி சபிதாவை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழில் எடிட்டர்கள் இல்லையே என்றும் எனக்கு ஆங்கிலத்தில் எழுதும் அளவுக்கு மொழி பாண்டித்யம் இல்லையே என்றும் நான் வருந்துவதுண்டு. எழுதுவது தொடர்பான பட்டறைகள் தாராளமாக ஆங்கிலத்தில் நடத்தப்படுகின்றன. அவற்றில் கலந்து கொண்டு உங்களின் திறமையை வளர்த்திக் கொள்வதுடன் பிரசுரித்து வெளியிட முன்னர் எடிட்டர் ஒருவரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் என சபிதா உங்களை நான் கேட்டுக்கொள்வதுடன் உங்களின் கற்பனையிலான நூல் ஒன்று விரைவில் வெளிவர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. நிறைவாக இதுவரை என் உரையை செவிமடுத்த உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நூல் அறிமுக உரையை வழங்கிச் சென்ற திருமதி ஸ்ரீரஞ்சனி விஜேந்திரா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி.